இன்றைய வேதவசனம் ஏப்ரல் 3. வேதத்துல எபேசியர் 4 அதிகாரம் 2வது வசனத்துல மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. வேதத்துல பார்க்கும்போது நமக்கு அநேக காரியங்களை செய்யக்கூடாது, அநேக காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போதிக்கப்பட்டிருக்கு. யூஸ்வலா செய்யக்கூடாதுன்னு சொல்ற காரியங்களை எல்லாருமே நம்ம செய்யாம இருப்போம். கோவப்படாம இருப்போம், பிறரோட பொருள் மேலே ஆசைப்படாமல் இருப்போம், தவறான பழக்க வழக்கங்களை நம்ம கொள்ளாமல் அந்த பழக்கங்கள் இருந்தால் கூட விட்டுறவங்களாம் காணப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொறுமையாக இருக்கிறது, தாழ்மையாக இருக்குது, சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறது, நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறது, மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறது. ஸோ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் கடினமாக தான் இருக்குது. நம்மளால் சில இடங்களில் தாழ்ந்து போக முடியல. நீடிய பொறுமை நம்மளோட வாழ்க்கையில காணப்படாம இருக்கும். நம்மள பகைக்கிறவங்க மேல அன்பு செலுத்தக்கூடிய குணங்கள் நம்ம கிட்ட இல்லாம இருக்கும். எப்படி நம்ம செய்யக்கூடாதுன்ற காரியங்களை அது பாவமா எண்ணி நம்ம அதை செய்யாம இருக்கோமோ, ஆண்டவர் நம்மளை செய்யணும்னு சொல்லி இருக்க இந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு இவைகளையும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம செய்கிறவர்களா காணப்படணும். இதுல விலகும் போதும் ஆண்டவர் நம்ம கிட்ட கணக்கு கேட்கிறவங்களா இருக்காங்க. அதனால இந்த வசனத்துல சொல்லி இருக்க மாதிரி நம்ம தாழ்மை, சாந்தமா, நீடிய பொறுமையா, அன்பு செலுத்துறவங்களா காணப்படுவோம். Thank you. Have a nice day.